தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. நல்வாழ்வின் தீபங்களால் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் எந்த நிலையிலும், எந்த வேளையிலும், எந்த காலத்திலும் நம்பிக்கை இழக்காமல் வாழ அழைக்கின்றார். நம் வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் அடைந்தாலும் கூட நாம் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். நம் வாழ்க்கையிலே இந்த நற்செய்தியில் கூறப்பட்ட அந்த பெண் கொண்ட எவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு, இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார், இந்த ஆண்டவர் எனது குரலுக்கு செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரின் பின்னால் சென்று தான் நினைத்ததை சாதித்த இந்த பெண்ணின் விசுவாசத்தையும் நம்பிக்கை நாமும் கொண்டு வாழ்வோம். அதே வேளையிலே நாம் நம்பிக்கையை இழந்த நேரங்களுக்காகவும் விசுவாசத்தை இழந்த காலங்களுக்காகவும் மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே நல்முறையில் பங்கு பெற மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபாடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராவின் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மீது வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவனி, தந்தை நின்று ஜெனித்தவனி. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புறனாக பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரில் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள்,
நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்களின் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்ளுவர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோருக்கு அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு திருத்துதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு புதுமை நற்செய்தியிலே பதிவு செய்யப்படுகின்றது. கானானிய பெண், அவருடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கின்றாள். இயேசு வார்த்தையால் தொலைவை கடந்திருந்தாலும், வேறொரு இடத்திலே இருந்தாலும், அவருடைய வார்த்தை அந்த மகளுக்கு குணத்தை கொடுக்கின்றது. இது புதுமை. ஆனால் இன்றைக்கு கூர்ந்து நோக்க வேண்டிய புதுமை, இயேசு அந்த பேய் பிடித்த மகளை குணப்படுத்தியதல்ல, மாறாக புதுமைக்குள் ஒளிந்திருக்கின்ற மற்றொரு புரட்சியையும் புதுமையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த புதுமைக்குள் ஒளிந்திருக்கின்ற புரட்சியும் புதுமையும் என்ன? கானானிய பெண்ணுடைய விசுவாசமும் இயேசுவினுடைய அந்த உறவாடலும், அவருடைய அந்த பாராட்டுதலும். அதான் புதுமைக்குள் ஒளிந்திருக்கின்ற புதுமை. யூதர்கள், கானானியர்கள், இவருடைய வரலாற்று பின்னணியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கும் கானானியர்களுக்கும் பரம்பரை பகை என்று சொல்லுவார்கள். காரணம், இந்த கானானியர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் யூதர்களை முழுதாக வெறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள். எனவே வரலாறு ஒருபோதும் மாறுவதில்லை. எனவே இந்த யூதர்கள், இந்த கானானியர்கள் புற இனத்தவர்கள். எனவே அவர்களை கடவுளுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவர்கள்
அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது புறம் தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கானானியர்களை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கூட அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், பரியா என்று சொல்லி. அப்படின்னம்னா தெருநாய்கள், தெருவிலே அனாதைகளாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற, நோய் நொடிகளோடு திரிந்து கொண்டிருக்கின்ற, எந்த விதமான உணவும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற தெருநாய்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையோடு ஒப்பிட்டு இந்த கானானியர்களை யூதர்கள் அழைப்பார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். காரணம், இந்த தீர் சீதோன் பகுதிகள் இந்த கானானியர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, பெருமளவில் அவர்கள் குடியிருந்த பகுதி. இயேசு ஒரு உறுதிப்பாட்டோடு, ஒரு தெளிவோடு அந்த இடத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றார். இந்த இடத்துல தான் அந்த புதுமை நடக்கின்றது. என்ன புதுமை? விசுவாச புதுமை. விசுவாச புதுமை நடக்கின்றது. அந்த கானானிய பெண் இயேசுவை உற்று நோக்குகின்றாள். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என்ற ஒரு விண்ணப்பத்தை, ஒரு முறையீட்டை வைத்துக் கொண்டு பின்னால் ஓடி வருகின்றாள். அந்த இடத்துல அது ஒரு தொந்தரவு. என்ன தொந்தரவு? கூட்டத்தில் இயேசுவை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பின்னால் கத்திக்கொண்டே வருகின்றாள். அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் அது தொந்தரவாகப்படுகின்றது. எனவேதான் அந்த சீடர்கள் இயேசுவை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். அப்பதான் இயேசு இறைவாக்கினருக்குரிய ஒரு பணியை சொல்லுகின்றார். வழக்கமாக இஸ்ராயல் குலத்தில் இருந்த இறைவாக்கினர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டார்கள், புறையின மக்களுக்கு அல்ல. இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டார்கள். இஸ்ராயல் மக்களிலே வழிதவறி போன ஆடுகளை மீட்கவே இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டார்கள். எனவே இயேசுவும் கூட அந்த சொற்றொடரை பயன்படுத்துகின்றார். இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். இறைவாக்கினுடைய வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த இஸ்ராயல் மக்களை கூட்டிச் சேர்க்கக்கூடிய கருவிகளாக யாவே இறைவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போ இயேசுவும் கூட அப்படிப்பட்ட ஒரு சொற்றொடரை அல்லது பழமொழியை பயன்படுத்துகின்றார். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா தெரியும், ஒரு அழகான ஒரு உறவாடல் அங்கு நடைபெறுகின்றது. அந்த பெண் இப்பொழுது பின்னால் கத்திக்கொண்டு வந்தவர் முன்னாடி வந்து, ஐயா அப்படின்னு சொல்லி பணிந்து வேண்டி எனக்கு உதவி அருளும் கேட்கிறான். அப்பொழுது இயேசு இன்னும் அழுத்தம் திருத்தமாக அங்கு சொல்லுகின்றார். ஒருவேளை அந்த இடத்துல கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்ட, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட, ஒரு கருணையோடு கூடிய ஒரு பார்வையை வீசுகின்றார். இஸ்ராயல் மக்களுடைய மரபு ரீதியாக பரம்பரையாக அவர்கள் கானானியர்களை எப்படி அழைத்தார்களோ அந்த எண்ணத்திலிருந்து இயேசு கொஞ்சம் வேறுபட்டு, மாறுபட்டு, கொஞ்சம் இரக்கத்தையும் கருணையும் அதற்குள் புகுத்தி கொண்டு சொல்லுகின்றார். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. நாய்க்குட்டிகள் என்ற ஒரு மென்மையான பதத்தை இயேசு பயன்படுத்துகின்றார். குனாரியா கிரீக்ல இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பாரியானா அனாதைகளாய் பசியோடு பட்டினியோடு உணவிற்காக அலைந்து கொண்டிருக்கிற தெருநாய்கள். இது வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற நாய். எனவே கொஞ்சம் கருணை பார்வையை அங்கு வீசுகின்றார். பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. அப்பொழுதும் அங்கு ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த பெண்ணுடைய விசுவாசம் இயேசுவை முழுமையாக நம்பி வந்திருக்கின்றது. அதே சமயத்தில் இயேசு அந்த மரபு ரீதியான சில சொற்றொடர்களை அங்கு பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு பதில் கொடுக்கின்றார். பிள்ளைகள் இஸ்ராயல் மக்களுடைய உணவை அல்லது அவர்களுக்குரிய அருளை, அவர்களுக்குரிய ஆசிரை எடுத்து புறையின மக்களாகிய நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல.
அப்புறம்தான் அந்த பெண் ஒரு புரட்சிக்கு, ஒரு விசுவாச புரட்சிக்குள் இறங்குகின்றார். அந்த இடத்துல தான் புதுமைக்குள் புதுமை நடைபெறுகின்றது. அந்த பெண் தன்னுடைய அவல நிலையை உணர்ந்து கொள்ளுகின்றாள். இயேசுவினுடைய அருளையும் ஆசிரையும் நம்புகின்றாள். இயேசு ஒருவர் மாத்திரமே கடவுள் என்பதை அவள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றாள். அந்த இடத்துல ஒரு புரட்சியின் விசுவாசம் வெளிப்படுகின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அந்த இடத்துல அவள் கடவுளை நெருங்கி வருகின்றாள், இயேசுவை அணுகி வருகின்றாள். அவளுடைய எண்ணம், சிந்தனை முழுவதும் ஒன்றே ஒன்று மட்டும் மாத்திரம்தான். நிச்சயமாக கானானியர் என்ற ஒரு பின்புலத்துல அவள் பல்வேறு கடவுள்களை வணங்கி இருக்க வேண்டும், ஆராதித்து இருக்க வேண்டும், பல்வேறு விதமான வழிபாடுகளை செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் இப்பொழுது அவளுடைய மனம், அவளுடைய சிந்தனை, அவளுடைய எண்ணம் முழுவதும் இயேசுவின் மீது நிலைநிறுத்தப்படுகின்றது. இயேசு ஒருவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய மகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமையுள்ளவர். அவர் ஒருவரே உண்மையான கடவுள் என்பதை அவள் வெளிப்படுத்துகின்றார். தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து. இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை அவள் உரிமையாளராக மாற்றுகின்றார், எஜமானனாக மாற்றுகின்றார், ஆண்டவராக அவள் கண்டுகொள்ளுகின்றார். அங்குதான் நாங்கள் அந்நியப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, புறையினத்தவர்கள் அல்ல, வேறுபடுத்தப்பட்டவர்கள் அல்ல, மாறாக எங்களுக்கும் கடவுளுடைய அருள் வேண்டும் என்று சொல்லி இயேசுவை எஜமானனாக, ஆண்டவராக அவள் ஏற்றுக்கொள்கிறார். உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிகள், செல்லப்பிராணிகள் வந்து தின்னுமே என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். இங்கதான் விசுவாசத்தினுடைய புரட்சி, ஒரு போராட்டமான ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். பின்னால் கத்திக்கொண்டு வருகின்றால் கேட்கவில்லை. சீடர்கள் பரிந்துரைக்கின்றார்கள், அப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கேட்கவில்லை. இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகின்றார். அதற்கு அப்புறமும் வந்து அந்த பெண் முன்னாடி வந்து கேட்கின்றாள், பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி மூன்றாவது முறையும் அவருடைய கோரிக்கை மறுக்கப்படுகின்றது. இறுதியாக விடாப்பிடியாய் தன்னுடைய விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்துகின்றார். இதான் இன்றைக்கு புரட்சிகரமான ஒரு விசுவாசம். இன்றைக்கு அந்த பெண் அந்த விசுவாச புரட்சி ஏற்படுத்தியதனுடைய விளைவு, இயேசு மரபு ரீதியாக அந்த இஸ்ராயல் குலத்தாருக்குள் வழங்கி வந்த அந்த ஒரு சிந்தனை, அந்த எண்ண ஓட்டம், அந்த கட்டுப்பாடு உடைத்தெறியப்படுகின்றது. இங்கு கடவுளும் மரபுகளை உடைத்தெறிந்து விட்டு செய்கின்ற புதுமை இது. இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரமே என்றிருந்த அந்த அருளை எடுத்து கானானிய மக்களுக்கும் கொடுக்கின்றார். இந்த இடத்துலதான் இயேசு மரபுகளை உடைத்தருகின்றார். கானானிய பெண் தன்னுடைய விசுவாச புரட்சி ஏற்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு இங்கு மரபுகளை உடைத்தெறிந்து விட்டு புரட்சியை ஏற்படுத்தி கடவுளுடைய அருளை கட்டுப்பாடற்ற விதத்துல அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். நிபந்தனை அங்கு இல்லை. கடவுளுடைய அருளுக்கு எந்த விதமான நிபந்தனையும் அல்லது கட்டுப்பாட்டையும் விதிகளையும் யாரும் நிர்ணயிக்க முடியாது. இயேசு தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். இயேசு பாராட்டிய நபர்களில், விசுவாசம் அதிகமாக வைத்திருந்த நபர்களிலே இருவர். ஒன்று இன்றைக்கு நாம் படித்த வாசித்த கானானிய பெண், மற்றொருவர் நூற்றுவர் தலைவன். புறையின மக்களுடைய அந்த விசுவாசத்தை இயேசு பாராட்டுகின்றார். எனவே தன்னுடைய அருளை மற்றவர்களுக்கு முழுமையாக பகிர்ந்து கொடுக்கின்றார். இன்றைக்கு விசுவாசம், நம்பிக்கை எதுவரைக்கும் அப்படின்னா இறுதி வரைக்கும், எனக்கு கிடைக்கின்ற வரை மாத்திரமல்ல, இறுதி வரை, என்னுடைய உயிர் மூச்சு உள்ள வரை ஆண்டவர் மாத்திரமே உண்மையான ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்வதும், அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற பொழுது, கொடுக்கின்ற தெய்வமே தடுக்கின்ற பொழுதும் அந்த பெண் அதையும் தாண்டி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டதை போல
எப்பொழுது ஆழமான ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றோமோ அப்பொழுது நிச்சயம் கடவுள் கூட நம்முடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் இறங்குவார். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஆழமான புரட்சிகரமான ஒரு விசுவாசத்தை நாம் ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டு வெளிப்படுத்தவும், அடுத்தவர்களுக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்கவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தனது விசுவாசத்தை வெளிக்காட்டி ஆண்டவரின் அன்புக்கு உரிய பெண்ணாக மாறிய அந்த நற்செய்தியில் கூறப்பட்ட பெண்ணை போல நாமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். நன்மை தனத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் திரு அவையில் பணியாற்றும் அனைவரும் உம்மை போல தாராள மனதுடனும் திறந்த மனதுடனும் ஜாதி சமய இன வித்தியாசங்களை மறந்து இறை அரசின் பணிகளை அன்புடன் அனைவருக்கும் நிறைவாய் செய்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சிமையின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் இல்லங்களில் குடும்பங்களில் வேற்றுமைகள் களையப்பட்டு அனைவரும் இறைவனின் படைப்புகளே என்ற உயர எண்ணங்களை வளர்த்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து செல்லவும் மனித மாண்பு ஓங்கிடவும் எமக்கு தேவையான ஞானத்தையும் நற்பண்புகளையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, கானானிய பெண்ணின் மகளைப் போல் இன்று தங்கள் பிள்ளைகள் பலர் இவ்வுலகில் தீய சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு இறைவனின் பாதையில் இருந்து விலகி இருப்பதைக் கண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பெற்றோர்களின் ஜெபத்தை கேட்டு அவர் தம் பிள்ளைகளின் மனமாற்றம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை உருகி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோயின் தாக்கம் விரைவில் விடுதலை பெற்று மக்கள் தங்கள் வழக்கமான வாழ்விற்கு திரும்பவும் மாணவர்கள் தங்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்று கல்வி பயிலவும் ஏழை எளியோருக்கு அவர்களின் வேலைவாய்ப்பை பெற்று புது வாழ்வு தொடங்கவும் தேவையான ஞானத்தையும் மனமும் உடலும் வளம் பெற்று தேவையான வரத்தை பெற
வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறிது நேரம் மௌனமாக நின்று நமது உள்ளத்தின் ஜெபங்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். அகில உலகத்தைக்காக ஜெபிப்போம். நாம் அனைவரும் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபிப்போம். இதற்கு தேவையான அனைத்து மருந்துகளும் கிடைக்க ஜெபிப்போம். நமது மாநிலத்திற்காக ஜெபிப்போம். நமது மாநிலத்தில் விமான விபத்தில் இறந்த ஒவ்வொரு உயிர்களையும் நினைவு கூர்ந்து அவர்கள் நித்திய இளைப்பாற்று பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். அதே போல மழையினால் மண் சரிவின் காரணத்தால் தனது இன்னுயிரை இழந்த அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்களின் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நித்திய இளைப்பாற்று இவர்களுக்கு அளிக்க ஜெபிப்போம். நமது சமுதாய ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். இனி வரும் காலங்களிலே நாம் சமுதாயம் அடைந்த முன்னேற்றத்தை ஒவ்வொரு மக்களிடம் நாம் கொண்டு சேர்க்கவும், நம்மை பார்த்து பலர் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வாழவும் ஜெபிப்போம். நாம் சமூகம் ஒற்றுமையோடு இருக்கவும், நம் சமூகத்தை பிரிக்கும் ஆதிக்க சக்திகளும் தீய சக்திகளும் அதை நாம் முறியடிக்க ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் உழைக்க இறை அருளுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவரின் அருளும் ஆசீரும் உடல் நலமாகவும் உள்ள சுகமாகவும் குடும்பத்தில் அமைதியாகவும் மாற ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பது உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிக்க தேடுகின்றோம். இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரி முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே வானதூத முதன்மை வானதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோரோடும் வான் படைகளோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தல் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், தொற்று நோயிலும் விபத்திலும் நிலச்சரிவிலும் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவனிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியின் நாயகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்களித்த அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, இங்கு நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே.
எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரமும் அந்தந்த பகுதிகளிலே சுரப்பாறை பணித்தளத்திலே அந்த அன்பியங்களுக்கு ஏற்ப திருப்பலியானது நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் சிறப்பாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பல நல்ல காரியங்கள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை பற்றிய ஒரு தெளிவையும் விழிப்புணர்வையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 3ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, நம்முடைய பகுதிக்கான குடிநீர் மேல்நிலை தொட்டி 11 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்நிலை தொட்டிக்கான அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் அவருடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த பகுதிக்கு 24 மணி நேரமும் சுத்தமான குடிதண்ணீரை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு சிறப்பாக இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த மேல்நிலை தொட்டி கட்டி முடிக்கப்படுகின்ற வேளையில் ஒரு 6 முதல் 8 மாதங்களுக்குள்ளா முடிக்கப்படுகின்ற ஒரு தருணத்தில் நம்முடைய பஞ்சாயத்து முழுவதும் இருக்கின்ற அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீரானது கொடுக்கப்படும். ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது 2 நாட்களுக்கு ஒரு முறை என்று சொல்லி இப்பொழுது 24 மணி நேரமும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றோம். 2050ஆம் ஆண்டு வரை குடிநீருக்கான எந்த ஒரு தேவையும் இல்லாத அளவுக்கு குடிதண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அதை கண்முன்பாக கொண்டு, அது மாத்திரமல்ல, நம்முடைய நீண்ட நெடிய ஒரு போராட்டமான வலது வாய்க்கால் திட்டம் தற்பொழுது முதல் பகுதியானது கோரையார் முதல் வரட்டையார் வரை இருக்கின்ற முதல் பகுதியானது 262 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்ல நம்முடைய போராட்டங்களுடைய வெற்றியை நாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் அத்தனை பேரும், இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும், எல்லா இனத்தவரும் மொழியினரும் ஜாதியினரும் ஒன்றிணைந்து கேட்டதனுடைய ஒரு வெளிப்பாடு, ஒருங்கிணைந்து சென்றதனுடைய ஒரு வெற்றி இன்றைக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. வரட்டையார் முதல் வேளந்தாவளம் வரை இருக்கின்ற பகுதிகள் சர்வே எடுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் நம்முடைய எதிர்காலத்திற்கான சிறப்பான நலத்திட்டங்கள். இன்றைக்கு இத்தனை நலத்திட்டங்களும் இந்த பகுதிக்கு வருகின்றன அப்படின்னம்னா இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து நிற்பதனுடைய ஒரு வெளிப்பாடு. கட்சிகளாக அல்லது அமைப்புகளாக நாம் சென்றிருந்தால் இந்த நலத்திட்டங்கள் நமக்கு வராது, நிச்சயமாக வந்து சேராது. மாறாக ஒரே இயக்கமாக நாம் ஒன்று கூடி நிற்பதால் இன்றைக்கு எண்ணற்ற நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவை தொடர்ந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியில நாம் கேட்டதை போலதான் அந்த பெண் தொடர்ந்து விடாமுயற்சியோடு போராடினார். இன்றைக்கு முடியாது, நடக்காது என்று சொல்லி கங்கணம் கட்டி கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் நம்முடைய தொடர் போராட்டம், விடாமுயற்சி இவற்றின் வழியாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறுதிப்பாடு, நம்முடைய கட்டுப்பாடு, இவை அனைத்தும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். இவை மாத்திரமே இங்கு இந்த பகுதிக்கு நம்முடைய மக்களுக்கு ஒரு விடிவு காலமாக அமையும்.
நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமையும். இதை மனதில் கொண்டு நாம் சிறப்பாய் செயல்படுவோம். இனியும் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக லைஃப் மிஷன் என்று சொல்லப்படுகின்ற வீட்டு நலப்பணி திட்டங்கள், இவற்றிற்கான கால அவகாசம் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விரைந்து இனியும் விண்ணப்பங்களை கொடுக்காதவர்கள் விரைந்து பூர்த்தி செய்து அதை ஆன்லைனில் பதிவேற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து சிறப்பாக நாம் முன்னோக்கி பயணிப்போம். இறைவன் நம்முடைய இயக்கத்தோடு, நம்முடைய கொள்கைகளோடு, நம்முடைய குறிக்கோள்களோடு வழிநடந்து கொண்டிருக்கின்றார். நம்மை நிச்சயம் அவர் இனியும் தொடர்ந்து வழிநடத்துவார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடைய தோழமையை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையிலே என்ற இறை வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபித்தோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்தோம். தற்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற குடிநீர் திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வலது வாய்க்காலின் முதல் நிலையிலே நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற அளவற்ற நன்மைத்தனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை போராட தூண்டி எழுப்பி அதன் வழியாக எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இனி வரும் காலகட்டங்களிலும் இந்த திட்டங்கள் அனைத்தும் பூர்த்தியாக செயலாக்கம் பெறவும் அதன் வழியாக எம்முடைய வட்டாரம் செழிப்படையவும் முன்னேறவும் உதவி அருள்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில்
மக்கள் ஆயிரம் ஆயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ சதா சகாய மாதா